நாளிலும் கூட கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இல்ல கர்த்தர் நல்லவர். உங்க வாயினால சொன்னீங்கன்னா நல்லவரை நல்லவர் சொன்னீங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருப்பதினாலே அவர் நன்மையானதே செய்கிறார். அவர் நல்லவராய் இருப்பதினாலே நமக்கு நல்லதே செய்கிறார். உலகத்தில் எங்கேயும் பாருங்க நல்லதே நடக்கும்னு போட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாமே கெட்டதுதான் நடக்குது. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா பரிகாரம் தேடி, அவங்க நாட்களை தேடி, அவங்க ஊரை தேடி, கிழமையை தேடி, மாசத்தை தேடி, மனிதனை தேடி, இடத்தை தேடி, ஒவ்வொன்றா தேடிட்டே இருப்பாங்க. சரிதானா? பல குருக்களை தேடி, பல இடங்களை தேடி, பல மலைகளை தேடி. ஆனா கர்த்தர் நல்லவர் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ, பிரதர் இங்க அவர் நல்லவர் சொன்னீங்கன்னா நான் சொல்ல முடியும், உங்களை நல்லா வச்சுக்குவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு முன்பாகவே ஆவியானவர் சில குறிப்புகளை என்னோடு பேசினார். இன்னைக்கு வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே எனக்கு வசனம் வேண்டும், நான் இந்த மாதத்திலே பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும், காலம் கடைசியா இருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது, வருகைக்குரியதான அடையாளம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வருகையை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் ஜனங்கள் சத்தியம் கேட்பதற்கு இருதயம் இல்லை. ஆண்டவர் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு வர்ற மாதிரிதான் இப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தன் தன் வேலைகளுக்கும் தன் தன் கடமைகளுக்கும் பதவி உயர்வுகளுக்கும் எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக மக்கள் இன்றைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தேடிட்டே இருக்காங்க. ஆனா ஆவியானவர் என்னோடு தெளிவாய் பேசினார். சபைக்குள்ளே இந்த நாட்களிலே நீ பேச வேண்டிய சத்தியம் என்னவென்று. ஆமென். இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி காண்பு. ஆமென் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தாகம் அடிக்கும் போது தண்ணீரை தேடக்கூடாது, பசிக்கும் போது ஆகாரத்தை தேடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எதற்குமே ஒரு பிரிப்பரேஷன் மிக அவசியம், ஆயத்தம் மிக அவசியம். எப்படி ஒரு ஆகாரத்திற்கென்று நாம் அதனுடைய தேவைகளை, அரிசி சாப்பிடும் பசிக்கும் போது போய் அரிசி வாங்க போறதில்லை, தாகம் அடிக்கும் போது நம்ம போய் தண்ணியை தேடி வந்து குடத்துல சுமந்து வைக்கிறது இல்லை. எப்ப பசிக்குதோ அப்ப தேடி கடையை தேட மாட்டோம். நமக்கு பசிக்கும் போது அதுக்கு தேவையானதை நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். சரிதானா? ஆமாவா இல்லையா? சரி. அதே போலதான் சபை ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் ரட்சிப்புக்கென்று இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் யூத ஜனங்கள் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மெசையா அவர் வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யூதர்கள் இயேசுவை இரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியர்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை சமீபமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சுகமாக்குவதற்காக இயேசுவை மட்டும் தேடாதபடி, ஒரு ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை தேடாதபடி, ரட்சிப்புக்காக இயேசுவை தேடுங்க. இயேசுவை நாம் தேடுவது எதற்கு தெரியுங்களா? நம்முடைய ரட்சிப்புக்காக. ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய செல்வம் என்னவென்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சில நாட்களுக்கு முன்பாகவே என் ஜனங்களுக்கு நீ இதை குறித்து போதி, என் ஜனங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பிலே அவர்கள் வர வேண்டும் என்பதை குறித்து தேவன் என்னோடு தெளிவாய் என்னோடு பேசினார். நன்றாய் கவனிங்க. ஆமென். ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. நல்லா கவனிங்க. ஒரு சைக்ளோன், பயங்கரமான ஒரு புயல். அந்த புயல் அடிக்கும் போது உங்க கையில ஒரு மெழுகுதிரி, அதாவது ஒரு கேண்டில், அதுல நெருப்பு பற்ற வைத்து நீங்க அந்த கேண்டில் பிடித்து இருக்கீங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு புயல் காற்று அடிக்குது. அந்த புயலுக்குள்ளே உங்கள் கையில் இருக்கிற அந்த மெழுகுபத்தியை நீங்க எவ்வளவாய் பாதுகாக்க முடியும் பாருங்களேன். பிரதர் கவனிக்கிறீங்களா? அந்த கேண்டில எப்படி இந்த புயல் பயங்கரமா காற்றடிக்கும் போது அந்த மெழுகுபத்தியில் இருக்கிற திரியில் இருக்கிற நெருப்பை
பாதுகாப்பாய் நீ போய் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்க்கணும். இல்ல இந்த இடத்திலிருந்து இன்னும் மறுகரைக்கு போகணும்னா அந்த புயல் அடிக்கும் பொழுது அந்த மெழுகுபத்திக்கு நீங்க எவ்வளவு நீங்க ஒரு பாதுகாப்பை நீ கொடுப்பியோ, அதே போலதான் மெழுகுபத்தி தான் நீங்க. அந்த மேல எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீபம் தான் உங்க மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பிரதர், கவனிக்கிறீங்களா? அந்த தீபத்தை அணையாம எப்படி ஒரு புயல் காற்றில் ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள முடியாது, அந்த காற்று பயங்கரம் அடிக்கும் போது அந்த புயல் நடுவே இவன் மெழுகுபற்றிய இந்த கேண்டில தன் கையில் இருக்கிற நெருப்பை அணையாமல் கொண்டு செல்ல முடியும் என்பது இது ஒரு கேள்விக்குறியானது. ஆனாலும் அதை பத்திரப்படுத்துவது உங்களுடைய என்னுடைய தலையாய கடமை, மிக முக்கியமானது. இதே அந்த மெழுகுதிரியில் இருக்கிற அந்த நெருப்பு எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பு. இந்த மெழுகுதிரியுடைய நெருப்பு, அந்த தீபம் எதை காண்பிக்கிறது? தேவ கிருபை. அதை எதை காண்பிக்கிறது என்றால் தேவனுடைய அபிஷேகம். எதை காண்பிக்கிறது என்றால் நாம் பெற்றுக்கொண்ட தேவ ஆவி. நாம் பெற்றுக்கொண்டது எதை என்பதை சொன்னால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இதை எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் கொடுத்த வார்த்தை. இதை நீங்கள் பாதுகாப்பா எப்படி இந்த மெழுகுபத்தி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. அந்த புயல் காற்று பயங்கரமா அடிக்கும் போது காற்றடிக்கிற திசையில இந்த மெழுகுதிரி அணைந்து விடும். அணையாமல் பாதுகாக்க நீங்கள் பத்திரப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் இதே போலதான் இந்த புயல், பாவத்தின் புயல், அசுத்தாவியின் புயல், தீமையான புயல், நீங்கள் நினைத்து பார்க்க எதிர்கொள்ள முடியாத ஒரு காற்று, எதிர்காற்று உங்களுக்கு நேராக வீசும் போது உங்கள் கையில் இருக்கிற மெழுகுபத்தியை போல உங்கள் ஆத்துமாவில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு அணைந்து விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்படி கைகளில் வைத்து அதை மறைத்து கொண்டு சொல்வோமோ அதே போல ஜெபம் அந்த விளக்கை பாதுகாக்கும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் அந்த தீபத்தை பாதுகாக்கும். ஆமென். ஆவியின் ஜெபம், அந்நிய பாஷை, ஆவிக்குரிய ஆராதனை, சத்தியத்தை கேட்பது, ஆமென், ஆராதனைக்கு வருவது, அதிகாலையில் எழும்புவது, உபவாசம் ஜெபம் செய்வது, இரவு ஜெபம், பகல் ஜெபம், ஆமென், ஒவ்வொரு நேரத்திலும் தேவனுடைய வசனத்தை நினைவு கூர்ந்து அந்த பாதையில் வருகிற புயல் காற்றை, ஆமென், அது உங்கள் மேல் அடிக்காமல் இருக்கணும்னா அது பாதுகாப்பா இந்த விளக்கு கொண்டு போய் அந்த மெழுகுபத்தியை, அந்த திரியை அணையாமல் காக்க வேண்டும் என்பதால் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். வேத வசனத்தை வாயினால் சொல்ல வேண்டியது அவசியம். எனவே மிக முக்கியமான ஒரு தலைப்பு நான் உங்களோடு பேச போகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, வந்தவர்களுக்காய் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். நாம் தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோருமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆதியிலே ஆலயத்தை தேடி வந்தவர்கள் பாதியிலே காணாமல் போய்விட்டார்கள். இன்னைக்கு ஆராதனை என்பது துவங்கும் போதே எந்த மனிதன் வந்து நிற்கிறானோ அவன் இறுதி வரை நிற்க முடியும். நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, மிக ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடிக்கொண்டிராதபடிக்கு இன்னைக்கு இந்த வசனத்தை வரும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய திரி அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த ஆவி வேண்டும். உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். உம்முடைய வேத வார்த்தை வேண்டும். பிரதர், நம்ம வாழ்கிற காலம் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல 10 வருஷமோ 20 வருஷமோ, எவ்வளவு ஆண்டுகள் இனி வாழ போறோம் என்பது தெரியாது. ஆனா உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டியது, உங்கள் கிருபையை பாதுகாக்க வேண்டியது, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டியது, நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை பாதுகாக்க வேண்டியது, ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. புயல் அடிக்கும், ஆமென், புயல் காற்று வீசும். உங்களை விழச் செய்வதற்கு பிசாசு பலவிதமான காற்றுகளை அனுப்புவான், எதிர்காற்றுகளை வீசுவான். அவன் வியாதி என்கிற காற்றை வீசுவான், ஆமென், கடன் என்கிற காற்றை வீசுவான், ஆமென், பாவம் என்கிற காற்றை வீசுவான், ஹலோ, சோர்வு என்கிற காற்றை வீசுவான். ஆமென், ஒரு ஆமென், சோத்திரம் சோத்திரம் உங்க வாயில வரும்போது, ஆமென், அதை எதிர்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் மேலே தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று சொல்லி தேவன் ஜனங்களை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பாரம் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பாரம் வந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, சபை மிக பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கவனம் செலுத்துங்க. இஸ்ரவேலே, நீ என்ன செய்? திரும்பு. ஆமென், திரும்பு, உன் அக்கிரமத்தினால் நீ விழுந்தாய். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நாம், தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் விழுந்து விடக் கூடாது என்பது தேவன் விரும்புகிறார். ஆமென். சாத்தான் விழுந்து போனவன், அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு புயல் அனுப்ப வேண்டும். அவனுக்கு ஆசை, எப்படியாவது மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்பது. நன்றாய் கவனமாய் கேளுங்க. ஒரு இரவிலே யாக்கோபினிடத்திலே ஆண்டவர் சென்று, ஆமென், இரவெல்லாம் அவன் பொழுது விடுகிற வரைக்கும் அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆமென், உம்மை நான் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன என்று. நன்றாய் கவனிங்க. ஆசீர்வாதத்திற்கும் பெயருக்கும் என்ன சம்பந்தம்? ஆசீர்வாதத்துக்கும் பெயருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குயா? ஆசீர்வாதத்திற்கு இவன் பெயரை மாற்றினான். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆசீர்வாதத்திற்காக தன் தகப்பனிடத்தில் சென்றபோது பெயரை அவன் ஏசா என்று அப்பாவிடத்தில் சொன்னான். மூத்த சகோதரனுடைய பெயரை வைத்து அவன் சென்று ஆசீர்வாதத்தை கேட்டான். இப்போ அவன் பரம தகப்பனை பார்த்த பொழுது இப்ப தகப்பன் கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். கவனமாய் கேட்க வேண்டும். ஆமென். அப்பொழுது அவன் தன்னை குறித்து அண்ணனுடைய பெயரை சொல்லி வரவில்லை, தன் மனைவியினுடைய பெயரை சொல்லி வரவில்லை. அவன் தன் பெயரை, ஒரிஜினாலிட்டி அவன் வெளிப்படுத்துகிறான். ஐயா, என் பெயர் யாக்கோபு என்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி என்றால் என்ன? யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். யாக்கோபு என்றால் எத்தன். ஆமென். எத்தன் என்றால் அவன் ஏமாற்றுக்காரன். நன்றாய் கவனிக்க வேண்டும். இரவு நேரத்திலே அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஒரு இரவாக அவன் பெயரை ஆண்டவன் மாற்றினார். அவன் லைஃபை மாற்றினார். அவன் தன்னை தேவ சமூகத்திலே திருப்பினார். தன் வாழ்க்கையை அவன் திருப்பினதினாலே, பிரதர், ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் ஒரு நைட்டோட நைட் உங்களை மிஸ் ஆகி போயிடும். ஒரு நைட் நீ தூங்கிட்டீன்னா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது நீ மிஸ் பண்ணிருவ. அந்த நைட் தேவ சமூகத்தில் இரவு தூங்கக்கூடிய நேரம், இரவு அந்தகாரத்தின் நேரம், இரவு அவன் இரவிலே, ஆமென், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் வேலை செய்கிற நேரம். அப்பொழுது அவன் தேவ சமூகத்திலே அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை எங்க போய் கேட்கிறான்? பதில் சொல்லுங்க. தேவனிடத்தில் கேட்கிறான். அவனுக்கெல்லாம் பேர் வந்துருச்சு, எனக்கு வரல. கேளு, முழங்கால் படி போட்டு தேவசம் தூங்காத நைட்டு. அவன் பேர் வந்துருச்சு. ஏன் அவனுக்கு ப்ரமோஷன் வந்துச்சு, எனக்கு வரல. இன்னைக்கு முழங்கால் படி இடு, அழு. இந்த நைட்டு நீ அழு, எனக்கு தேவ சமூகத்தில் ரிசல்ட் வேணும். இன்னைக்கு நைட்டு பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் காலையில ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோமே, எனக்கு அது நெகட்டிவா வரணும், பாசிட்டிவ் வந்துடக்கூட பயப்படுறோம்ல ஆண்டவருடைய சமூகத்துல. எனக்கு வேணும். இன்னைக்கு நைட்டு ஜெபி, இன்னைக்கு உட்காரு, போராடு ஆண்டவர்கிட்ட. மனுஷனிடத்துல போராடாத, மனுஷனிடத்துல மல்லு கட்டாத. எனக்கு வேணும், கேளு, கேளு. அப்ப ஆண்டவர் கேட்பார், உன் பேர் என்ன? ஏன் தெரியுமா? நாம் எந்த பேர்ல வந்தோம்ங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன பேர்லப்பா உனக்கு நான் பேரை மாத்துறேன். உன் பேர் இன்று முதல் ஆமென் இஸ்ரவேல் என்னப்படுவாய். நல்லா கவனிங்க. இரவுல ஆண்டவர் சொல்லும்போது ஆமென் ஒரே நைட்ல அவன் லைஃபவே சேஞ்ச் பண்ண முடியும்னா இன்றைக்கு சொல்லுங்க, ஓ, இன்றைக்கு ஒரு நாள் ஒரு பகல் என்னுடைய லைஃப் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் முனைவி, குடும்பம், என் வாழ்க்கை, என் பிள்ளை, என் வாழ்க்கை, எதிர்காலம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே நைட் யாக்கோபு பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்டபோது யாக்கோபு என்ற உடனே இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல், ஆமென், ஜனம். இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம். ஐயா, அவன் முதலாவது தன் தகப்பனிடத்தில் கேட்ட ஆசீர்வாதம் கேட்டான். இப்போ தேவனிடத்தில் வந்து ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அவரிடத்தில் கண் திறக்கப்பட்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் நிற்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நன்றாய் கவனிங்க. ஆமென். என்னை போக விட மாட்டேன் கேட்டவன்
காலையில பொழுது விடும் போது இப்ப ஆண்டவர் இவங்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார், நான் போகட்டும் என்னை விடுங்கிறார். கைகளை தட்டி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நைட்டு இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ போயிடாதீங்கன்னு கேட்கிறான். காலையில் எழும்பும் போது ஆண்டவர் மனுஷங்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார், நான் போயிட்டுமாப்பா, நான் கிளம்பட்டுமா? எவ்வளவு தேவன் பெரியவர் ஐயா. நீ ஆண்டவரை உட்கார வச்சுட்டீங்கன்னா அவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பார், என்னை போக விடுப்பா, நான் அடுத்த வீட்டுக்கு போய் பிளஸ் பண்ண போகணும், என்னை போக விடு. நீ பிடிச்சு என்னையுமே வச்சிருக்கியே, என்னை நிறுத்தாத, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு, நிறுத்தாத. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு இரவோடு இரவாக அவன் இறுக்கமாய் பிடித்ததை போல அவன் யாக்கோபை போல போராடி ராத்திரி முழுவதும் போராடின அந்த ஜபத்துக்கு பதில் தருவதற்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இஸ்ரவேலா மாத்திட்டேன், இனி என்னை போக விடு. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே என்னை போக விடுன்னு கேட்க அந்த தேவன் இப்ப யார்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு? மனுஷங்கிட்ட பர்மிஷன் கேட்கிறார். நீ தேவனிடத்தில் நின்னுட்டீனா அவர் உங்ககிட்ட பார்த்து போக விடுப்பா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியல, அடுத்த இடத்துக்கு போகணும் பாங்கிறாரு. இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஐயா நான் உங்களை போக விட மாட்டேன், என்னை மல்லு கட்ட நிப்பேன், நான் உங்ககிட்ட மல்லு கட்டி நிக்கிறேன், போராடி நிக்கிறேன். என் பேரை மாத்த வந்த தெய்வமே, என் வாழ்க்கையை மாத்த வந்த தெய்வமே, நான் விழுந்த இடத்தை நான் ஒப்புவிக்கிறேன். நான் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எங்க விழுந்தேனோ அந்த இடத்தை தேவனிடத்தில் சுட்டி காண்பி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரதர் சொல்லுவியா? நீங்க நான் சொல்லட்டுமா? சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், முள்ளில் உதைப்பது கடினம் என்றார். நல்லா கவனிங்க, முள் என்றால் அந்த முள் இப்படி இருக்குமா? அந்த முள் இப்படி இருக்குன்னா எப்படி இந்த கால்ல பின் உதைக்கிற மாதிரி இப்ப காலால இவன் எத்துக்கிறான், இந்த கால் முள் இப்படிதான் இருக்குது, இவனே வந்து இடிச்சுக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இவர் தான் இயேசு. இவனே ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறான், இயேசுவினுடைய நாமத்தை சொல்றவங்களை போய் அரெஸ்ட் பண்றான், இயேசுவினுடைய நாமத்தை சொன்னவங்களை கொலை செய்ய போறான். நல்லா கவனிங்க, இந்த முள்ளுல இவனே உதைச்சுக்கிறான். இப்ப ஆண்டவர்கிட்ட 3 நாள் அவன் அழுகிறான், ஐயோ இப்படி அடிபட்டு கண்ணு தெரியாம குருடனா இருந்த போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் கண்ணை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. கவனிக்கிறீங்களா? ஆமேன் ஆமேன், கரெக்டா? ஆமேன். முள்ளில் உதைப்பது கடினம் சொல்லி இயேசுவை இவன் துக்கப்படுத்த, நான் உண்மை என்னை வேதனைப்படுத்துகிறாயேன்னு கேட்டாரு. அதே முள்ளு இப்போ எப்படி வேற ஒரு முள்ளா மாறுதுன்னா, இவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ இவனுக்கு கிடைத்த மேன்மை நிமித்தமாய் சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு. கவனிக்கிறீங்களா? ஐயா இந்த முள்ளு ஆண்டவருடைய நாமத்தை விரோதமா நடந்த போது இவனே குத்திக்கிட்டான். இப்ப இவனை குத்துற ஒரு முள்ளு இப்ப ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி 3 முறை அவன் ஆண்டவர்ட்ட கேட்கிறான். நான் உன்னை சொல்லட்டுமா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆமென். எப்ப உனக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாடு, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு இது சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள்ளு. பாருங்க, ரெண்டையும் அர்த்தம் பாருங்களேன். இதை எடுத்து போடும் கேட்ட போது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். ஐயா வியாதிங்கிற முள்ளு, பலவீனங்கிற முள்ளு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்ங்கிறாரு. இன்னைக்கு சொல்லட்டுமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் ஆமென். சாத்தான் ஒரு முள்ளாய் உனக்கு அவன் குத்தி கொண்டே இருக்கிறானா? வியாதிங்கிற முள்ள கொடுத்து குத்துறானா? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவர் நம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. கைகளை காட்டுங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். இன்று இரவோடு இரவாக, இந்த பகலோடு பகலாக, ஆண்டவரே எனக்கு ஒரு, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். எப்படிங்க? ஓசியா 13:9 நோட் பண்ணிக்கங்க. இஸ்ரவேலே, நீ உனக்கு என்ன செஞ்சிட்ட? கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு ஒரு சகாயம் உண்டு. சகாயராகிய இயேசு உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஐயா, நான் சகாயரை தேடாமல் சகாயம் பண்ணுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறேனே. என்ன பண்றீங்க? சகாயம்னா ஹெல்ப். அவர் ஹெல்ப்பரா இருக்கிறார், அவர் தேற்றரவாளனா இருக்கிறார். அந்த சகாயரை விட்டுட்டு இவன் சகாயம் பண்ணுகிற மனுஷனை தேடிட்டு இருக்கிறான். ஹலோ பிரதர், நீ மனுஷனை மட்டும் தேடிராத. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலே உனக்கு நீ என்ன உண்டாக்கிட்ட? கேடு உண்டாக்கிட்ட.
அந்த யாக்கோபின் வம்சமாய் இருந்தது வந்தாய் அந்த 12 கோத்திரமாய் மாறி இந்த 12 கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் இஸ்ரவேல் ஜனம். இப்ப பாருங்க, எந்த யாக்கோபை ஆண்டவரே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரோ அந்த ஜனங்கள் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ உனக்கு கேடு உண்டாக்கினாய், ஆனாலும் சகாயரிடத்தில் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. 10ஆம் வசனம் பாருங்க, ஓசியா 13:10. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்பொழுது உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? 11. நான் கோபத்தில் உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்தில் அவனை எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை மறந்தார்கள். ஆண்டவரை ராஜாவாய் வைக்க வேண்டிய இடத்திலே மனுஷனை ராஜாவாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இன்றைக்கு சபையே, இன்றைக்கு உங்களுக்கு ராஜாவாய் யார் இருக்கிறார்? உங்களை நடத்தி செல்வது யார்? உங்களை கைட் பண்றது யார்? யாரை நீங்க ராஜாவா வச்சிருக்கீங்க? உங்கள் கணவன் உங்களுக்கு ராஜாவா? உங்கள் மனைவி உங்களுக்கு ராஜாவா? பிரதர், பணம் உங்களுக்கு ராஜாவா? பொருள் உங்களுக்கு ராஜாவா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கேடுண்டாக்கி கொண்டாய். ஹல்லேலூயா. எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும்படி ராஜா எங்கப்பா, நியாயாதிபதி எங்கேன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எனக்கு பணம் ஒரு நியாயாதிபதியா இருந்தது, பொருள் எனக்கு நீதிபதியா இருந்தது, எனக்கு ராஜாவா இருந்த மனிதர்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கும்போது இன்னைக்கு சொல்லுங்க, ஆமே, நான் கோபத்திலே உனக்கு ராஜாவாய் கொடுத்தேன், என் உக்கிரத்தில் அவனை நான் என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துக்கொண்டேன். ஹலோ, ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அவர் எடுத்துட்டாருன்னா நம்ம சோழி சுத்தம். கவனிக்கிறீங்களா பிரதர்? ஆண்டவர் கொடுத்த ராஜா, இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொருள் உங்களை விட்டு எடுத்துட்டாருன்னா நீங்க காலியாயிருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ராஜாவா இருக்க வேண்டுமே, நான் உன்னை ஒரு ராத்திரியிலே உன் பெயரை மாற்றினவன் பெயரை மாற்றினவன் அல்லவா? நீங்கள் என்னை மறந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சொல்ல முடியுமா சிஸ்டர்? இன்னைக்கு ஆவியானவர்களோடு பேசுகிறார், நீ தேவனை மறந்து விடாதே. எங்கேயோ நீ மாட்டிருக்க, எங்கேயோ ஒரு பாவம் உன்னை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு விழுந்து போனதை போல இன்னைக்கு நீ விழுந்த இடத்தை நீ பார். ஆதி அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். நீ இன்னிடத்தில் விழுந்தாய் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சபையே நீ விழுந்து போன இடத்தை ஒப்புக்கொடு. தேவனோடு இருக்கிற ஆதி அன்பு எங்கே? எடுத்து வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென், ஹல்லேலூயா. வேகமா எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம், ஆமென், வாசிங்க. 4வது வசனத்தை 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலே விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவே. ஹலோ, ஹலோ. அந்த மெழுகுவர்த்தியை கொடுத்தது விளக்கு தண்டு, விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆதி அன்பை நீ விட்டு விட்டாயே? அப்படின்னா ஆதி அன்பு எதுன்னா, ஆமென், ஆதியில எப்படி நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், ஆதியில வேத வாசிப்பு தேவனிடத்தில் எவ்வளவா இருந்தோம், ஆதியில ஆண்டவரை தேடின அந்த அன்பை நீங்க பாருங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு மனுஷன் தாமதிக்கிறாங்கன்னா ஆதியில உள்ள அன்பு இல்ல. ஆலயத்தில் திருவிருந்தம் ஆமென் நிராகரிக்கிறான்னா ஆதியின் அன்பு இல்ல. ஜபத்தை நிராகரிக்கிறான், தள்ளி விடுறான்னா ஆதி அன்பு இல்ல. உபவாசம், இன்னைக்கு முந்தியெல்லாம் உபவாசம் இருப்பீங்க, இன்னைக்கு இல்லைன்னா நீ தேவனுடைய ஆதி அன்பு உனக்கு இல்ல. உன் அன்பு வேற எங்கேயோ போயிருக்கு. ஹலோ, அன்பு, உன் அன்பு எங்கேயோ இருக்கு. பணத்தின் மேல, பெண்ணின் மேல, பொருளின் மேல உன் அன்பு எங்க லாக் ஆயிருச்சு. கர்த்தரை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ ஆதி அன்பு என் மேல் வைத்திருக்கிற அந்த இரவெல்லாம் போராடி ஜெபித்த அந்த யாக்கோபை போல நீ இல்லையே. உனக்கு பணம் கிடைக்குதான்னு பாக்குற, நீ யாரை சார்ந்து இருக்கிறாயோ அவர்கள் பின்பாக நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்ன இடத்தில் விழுந்தாய் என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கு, அம்மா, கர்த்தருடைய பந்தி இருக்கு.
இந்த பந்தி ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாய், இது அப்பத்துக்கு அடையாளம், சரீரத்துக்கு அடையாளமாய் இந்த அப்பத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை நீ சாப்பிடும் போது அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டுமே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் ஆதியில உம்மோடு கொண்டிருந்த அன்பை நான் விட்டுட்டேன். இருக்கீங்களா? ஆதியில தேவனிடத்தில் வந்த போது இருக்கிற அந்த வைராக்கியம், ஆண்டவர் மேல இருக்கிற ஜெப வைராக்கியம், வேதத்தின் மேல இருக்கிற வைராக்கியம், வாஞ்ச இன்னைக்கு எங்க ஆண்டவர் கேட்கிறாரு? நீ எங்கேயோ விழுந்து கிடக்கிற, நீ எழும்பி வா. நீ எங்கேயோ மாட்டிட்ட, எங்க லாக் ஆயிட்ட, உன் லாக்க ரிலீஸ் பண்ணு. யாரோ உன்னை ராஜாவாய் இருக்காங்க, அவங்கள தான் நீ நினைச்சிட்டே இருக்கிற. நீ அவங்களை யாரையோ நினைச்சிட்டு இருக்கிற, அவங்க உன்னுடைய மிஸ்கைட் பண்றாங்க, உன் லைஃபை மாத்துறாங்க. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே ஆண்டவரே ராஜாவை தள்ளிவிடுகிற தேவனே, இன்னைக்கு உம்மை தள்ளிவிட்டோமே, உம்மை தள்ளிவிட்டு ராஜாவை ஏற்படுத்தின அந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு ராஜாவை நம்பி இருக்கிறோம். பணம் என்கிற ராஜா, பொருள் என்கிற ராஜா, வீடு என்கிற ராஜா, எதையோ முன்பாக வைத்து அதை நம் ஆராதனை பொருளாய் வைத்திருக்கிறோம், விக்கிரகமாய் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த சிந்தனை எனக்கு விடுதலை தாரும்? இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த சிந்தனை, இந்த விடுதலை வேணும், அந்த நிலைமையை மாறட்டும். பைபிள் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம், ஆமென், 6ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் பாருங்களேன். ஆமென். ரோமர் 13:11 முதல். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ஹலோ, நித்திரையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. உன் ஜெப நேரத்தை நீ தூங்கி கொண்டிருக்கிற, விசுவாசம் உனக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இப்ப இல்லைங்க. முந்தி மாதிரி தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்ல. ஏன்? வசனத்தின் மேல வாஞ்ச வர மாட்டேங்குது. ஏன்? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீ இன்ன நிலைமையில விழுந்தா என்பதை தேவன் சொல்றாரு. நீ நன்றாய் அறிந்து கொள். உன் நித்திரையை விட்டு எழுந்து, உனக்கு ரட்சிப்பு தூரமா இல்ல, இன்னைக்கு சமீபமா இருக்கிறது. பெற்றுக்கொள்ள அந்த ரட்சிப்பை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், எங்க பார்த்தாலும் வாத்தியாரை நம்ப முடியறது இல்ல, எங்கேயும் ப்ரொஃபசரை நம்ப முடியறது இல்ல, யாரிடத்துல பேச முடியல. இவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை பாதுகாப்பு இல்ல, வீடு பாதுகாப்பு இல்ல, பெற்றோர் பாதுகாப்பா இருந்தவங்க, பெற்றோரே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருந்தவர்கள் இல்ல, உடன் பிறப்புகள் பாதுகாப்பு இல்ல. பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், ஆபாசம் நிறைந்த உலகம். ஹலோ, இந்த நித்திரை விட்டு நம்ம எழுந்து வா. ஆண்டவர் சொல்ல, உன் அன்பு தேவ அன்பாய் மாறட்டும். நீ எழுந்து வா, நீ எழுந்து வா தம்பி, எழுந்து வா. நீ எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிற, எதிலோ லாக் ஆயிட்ட, உனக்கு ஏதோ சாத்தான் உன்னை போட்டு ஒரு லாக் பண்ணி போட்டிருக்கான். அது அந்த விடுதலையாகு, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இரவு சென்று போயிட்டுன்னா இந்த பாவம் நிறைந்த உலகம் இது போய்கொண்டே இருக்குங்க. அழிந்து கொண்டே இருக்கிற உலகம் அழிந்து கொண்டே இருக்கு. ஆனா அழிவை தேடி போகிற மக்கள் அழிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிருக்கிறது. பிரதர், பகல் சமீபமாயிருக்கிறது. அந்த பகல் சமீபம் என்றால் என்ன அர்த்தம்? வருகை சமீபம், ஆண்டுடைய ராஜ்யம் சமீபம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் அது வரக்கூடிய நாள் சமீபம். இயேசுவினுடைய வருகை நாள் சமீபம். சபையே முழங்கு, சபையே அறைகூவல் விடு, உன் வாயை திற, முழங்கு நீ, சபையே எழும்பு நீ.
இன்றைக்கு இயேசு பகலாய் இருந்து அவர் சமீபமாய் வந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இரவு பாவமான வாழ்க்கையை விட்டு போகட்டும், இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாகட்டும். பிளஸிங் ஆன அந்த பரலோக ராஜ்யம், அங்கே பகல் இரவு இல்லை, பகல் ஆமை அங்கே இரவு இல்லை, ஆமை சூரியன் ஆமை இல்லை, அங்க சந்திரன் இல்லை. இயேசுவே ஒரு ஒளியாய் இருக்க போகிற அந்த ஒளியின் தேசம் பரம கானான் தேசம், அந்த பரம ராஜ்யத்தை எத்தனை பேர் சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் ஒளியின் ஆயுதங்கள் என்ன செய்யுங்க? தரித்துக் கொண்டு களியாட்டும் வெறி வேசித்தனம். பாருங்களேன், ஆமென். என்ன சொல்றாரு? ஒளியின் ஆயுதங்களை நீங்க தரித்துக் கொள்ளணும். ஒளியின் ஆயுதம் எதெல்லாம்? தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதம், பரிசுத்த ஆவி ஆயுதம். கவனிக்கிறீங்களா? அபிஷேகம் ஆயுதம். சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டாங்க, பரிசுத்த ஆவி வேணும், அந்நிய பாஷை வேணும். இன்னைக்கு அருமையான சிஸ்டர் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாள் ஏங்குனையா, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும், இன்னைக்கு ஆவியான நிரப்பிட்டாரு சொல்லும் போது கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரதர். இதுதான் ஒளியின் ஆயுதம். பணம் ஆயுதம் அல்ல, பொருள் ஆயுதம் அல்ல, உங்கள் இடம் ஆயுதம் அல்ல, மனிதன் ஆயுதம் அல்ல. ராஜா இருக்கார் நினைக்காதீங்க. இந்த ராஜா உலகத்தின் ராஜா, நம்முடைய ராஜா இயேசு ராஜா. அதுதான் ஒளியின் ஆயுதம். உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு வெப்பன். ஆயுதம் என்றால் வெப்பன். ராமன் சொல்லுங்க. ஒரு மொபைல் யூஸ் பண்றவங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு ஆன்டி வைரஸை போட்டு வச்சிருப்போம். எதுக்குப்பா ஆன்டி வைரஸ்? எந்த கிருமி அதை தாக்கிடக்கூடாது. அதே போல இந்த வசனம் ஒரு ஆன்டி வைரஸ் ஐயா, இந்த ஒரு வைரஸ் ஆன்டி வைரஸ் ஐயா. ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்வோம். அது நம் பிள்ளையை காக்கும், நம் குடும்பத்தை காக்கும், நம்முடைய வேலையை காக்கும், நம்முடைய சபையை காக்கும், நம்முடைய எதிர்காலத்தை காக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்னா எதுங்க? நம்ம ஜீவனுக்கு ஒரு ஆமை என்ன நடந்தாலும் இல்ல டாக்ஸ் எதுக்கு நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறோம்? ஏதாவது விபத்து நேரிட்டா அந்த காப்பீட்டு திட்டத்தில் நமக்கு கிடைக்கும். எதுக்கு நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை வாங்கி வைக்கிறோம்? எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம்? இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எதுக்குன்னா அவனுக்கு ஏதாவது வியாதி வந்தா பாதுகாக்க. ஆனா பைபிள் வியாதியே வராம பாதுகாக்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வியாதி வந்தா பாதுகாக்க. ஆனா பைபிள் இந்த ஆயுதம் வியாதியே வராம காக்கும்யா. இந்த பைபிள் வசனம் உன் ஆயுதமா பாதுகாக்கிறது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கல, பாவமே செய்யாம காக்கும்யா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா ஆமென். தலையை ஹெல்மெட் போடுறது எதுக்குயா? விபத்து நேரிட்ட தலை பாதுகாக்க. இந்த பைபிள் இதை தியானித்தால் விபத்தே நேரிடாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ஒளியின் ஆயுதத்தை நான் என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுகிறது. எப்படி ஆண்டவர் சொல்றாரு? களியாட்டும். களியாட்டுன்னா என்னது? ஹலோ பிரதர், ஜோக்கு பாக்குறது கேட்டா கவுண்டமணி ஜோக்கு, வடிவேலு ஜோக்கு, இப்படிங்கிறது பனி சினிமா நடிகருடைய பேரை சொல்லி ஜோக் அடிக்கிறது. பிரதர், உங்க வாய்க்கு காவல் வைங்க. ஆசீர்வாதம் அந்த வாயில கேட்கறியே, நீ இன்னும் கவுண்டமணி ஜோக்க சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் வடிவேல ஜோக்க சொல்லிட்டு இருக்கிற. சினிமா பைபிள் சொல்லுது களியாட்டுக்கள். சீட்டாடுறது களியாட்டு, ரம்மி விளையாடுறது களியாட்டு, பப்ஜி விளையாடுறது களியாட்டு. ஹலோ, சீட்டு விளையாடுறாங்க. ஒரு அம்மா கேட்டுச்சு, சீட்டு விளையாண்டு இருக்காங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரம் வீடு, அவங்க சீட்டு விளையாண்டு இருக்காங்க. நான் போய் ஜபத்துக்கு போயிருக்கிறேன். அந்த வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அங்கிள் அங்கிள் உங்களுக்கு இந்த சீட்டு விளையாட தெரியுமான்னு. எனக்கு தெரியாதுன்னு. நான் அதை கத்துக்க விரும்பல, ஏன்னா அது களியாட்டு. ஐயா, உலகம் சினிமா ஒரு களியாட்டு. ரம்மி விளையாடுறது களியாட்டு, பெட்டு வைக்கிறது, சேவல் சண்டை, என்னெல்லாம் பெட்டுங்க. உலகம் களியாட்டுக்குள் இருக்கிறது. ஆனா ஜெபம் மட்டும், ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்க தருவார்? ஆண்டவரே பாவத்திலிருந்து பாதுகாக்கும்னா, சார் நீ இந்த ஒளியின் ஆயுதத்தை தரிச்சினா மொபைல்ல நீ கேம் விளையாட மாட்ட, மொபைல்ல நீ அசுத்தமானதை பார்க்க மாட்ட. களியாட்டுகள் உன்னை பாதுகாக்காது. களியாட்டுகள் களி ஆட்டம், களி ஆட்டம், களி பிளஸ் ஆட்டம் உன்னை ஆட வைக்கும். சீரியல் உன்னை ஆட வைக்கும், சினிமா உன்னை ஆட வைக்கும், ஆபாசம் உன்னை இச்சிக்க வைக்கும். பாரு, நல்லா பாரு. நீ சினிமா பார்க்க பார்க்க அதே ஆவியும் வீட்டுக்குள்ள வேலை செய்யும். நீ மொபைல்ல எதை பார்க்கறியோ உனக்குள்ள அது வேலை செய்யும்.
டிவியில பாக்குறது வீட்டுக்குள்ள வரும். டிவியில எதை பாக்குறது மனைவிக்குள்ள வரும். இருக்கீங்களா? பூமியில தான் இருக்கீங்களா? ஒரு ஆமென். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது உன் வாழ்க்கையில வரும். உன் ஹஸ்பண்ட் கூட பேசுறது உன் வாழ்க்கையில வரும். உன் வைஃப் கூட பேசுறது வாழ்க்கையில வரும். பைபிள் சொல்லுது, இது ஆமை இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாகுதே. ஆண்டவரே, பாவ இருள் என்னை விட்டு விலகட்டுமே. தேவன் நன்மைக்கு மாத்திரம் கேட்காதே, தீமை உன்னை விட்டு விலக்கு. நான் இன்னிடத்துல விழுந்தேன் என்பதை தேவ சமூகத்தில் சொல்லு. யாக்கோபு ஒரே ஒரு நைட்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டான். இரவு போனது, பகல் இயேசுவாகிய பகல் வந்து விட்டார். அவனை ஆசீர்வதிக்க இயேசுவாகிய பகல் வந்து விட்டார். இன்றைக்கு சொல்ல முடியுமா, இஸ்ரவேலே நீ இந்த நிலையில விழுந்தாய் என்பதை, அந்த அக்கிரமத்தை விட்டு விலகு. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்? மனம் திரும்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹலோ, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. உன் ஸ்டேட்டஸ் சுத்தமா இருக்குது ஐயா? உன் வாட்ஸ்அப் சுத்தமா இருக்கா? வாட்ஸ்அப் உன்னை அப்புதா? அது சாணம் போட்டு அப்பிட்டு இருக்குதா? உன் ஸ்டேட்டஸ், நீ என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறியோ அதான் நீ. உன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தெரியும் நீ யாருன்னு. உன் படங்கள் வைக்கிறியே, கிளைமேக்ஸ் வைக்கிற பாத்தியா? ஹலோ, வரும். அடிக்க போல நல்லா தப்பட்டி அடிக்க வேண்டியதா? சொல்லு. உன் வீட்டுக்குள்ள தேவன் வரணுமா? உன் ஸ்டேட்டஸ் நீ மாத்து. உன் ஸ்டேட்டஸ் நீ மாறணுமா? உன் மொபைல் இருக்கிற ஸ்டேட்டஸ் மாத்து. களியாட்ட நிறுத்தி பாரு. பயப்படுறது இல்ல, யாருக்கும் பயப்பட மாட்டேன். Facebook என்ன, இன்ஸ்டாகிராம் என்ன, ஆமென், டெலிகிராம் என்ன, ட்விட்டர் என்ன, எவன் கேப்பா? ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம். ஆடும் ஐயா, ஆடும். நீ என்ன பாக்குறிய அதுதான் வீட்டுக்குள்ள ஆடும். பாரு. நல்லா கேட்டேன். புருஷன் பாக்குறான், என் மனைவி பாக்குறான். உன் புருஷனையே நீ மாத்த முடியலனா நீ எங்க பரலோகம் போற? என் மனைவிக்காக நான் போன உள்ள போ. நீ போய் உட்கார்ந்து இருக்க ரோட்ல, இன்னைக்கு அழு உட்கார்ந்து திரும்பு. சொல்லு ஆமென் சொல்லு. இங்க வந்த ஆவியானவரே, அங்க வந்த அசுத்த ஆவியானவரே, உள்ள வந்த ஆவியானவனே, வெளியே போன அசுத்த ஆவியே வர சொல்லு. வரும். நீ பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், தெய்வங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி உன் வீட்டுக்குள்ள வரும். ஹலோ, தெய்வங்களுடைய இயேசுவல்லாம மற்றவங்களுடைய பேரை நீ சொல்லவே வேண்டாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி வேலை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்டேட்டஸ் நீ மாத்து. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே என்னை உள்ளத்தை பார்க்கிற தெய்வமே, ஒரு இரவு யாக்கோபு ஏமாற்றுக்காரனா இருந்தவன நான் உங்களை நிறைய ஏமாத்திட்டேன். ஜபத்தை ஏமாத்திட்டேன், வேத வாசிப்பை ஏமாத்திட்டேன், பரிசுத்தாவியை ஏமாத்திட்டேன். ஆனா மக்கள் முன்னாடி என்ன டிஸ்பிளே பண்ற சொல்லுவேன் தெரியுமா? என் கட்டி மறைய மாட்டேங்குது, என் வியாதி குணம் அடைய மாட்டேங்குது, என் கடன் கட்ட முடியல, இத சொல்லுவேன். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, உன்னால அவிசுவாசம் விதைக்கிற நீ பாவத்தை சொல்ல. இந்த பாவத்தை செய்யறதுனால என் கட்டி மறையல, இந்த பாவத்தை செய்யறதுனால வியாதி குணமடையல, இந்த பாவத்தை செய்யறதுனால தான் சொரிஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்யறதுனால தான் வீட்டுக்குள்ள தரித்திரம், இந்த பாவத்தை செய்யறதுனால தான் கடன் கட்ட முடியல. சொல்ல. அத சொல்ல மாட்டேன். ஜெபிச்சேன், கத்த செய்யல, ஜெபிச்சேன், போய் சொல்லாத. ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறியா? ஆதியில ஒரு தண்டனை இருக்குது, பிளஸ் பண்ணி தண்டனை சேர்த்திக்கிற. சொல்ல. போன வாரம் சினிமா பார்த்தேன், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு வியாதி குணமாக்கல, இன்னும் கூட்ட தந்துறார். சொல்ல. தைரியம் இருந்தா திருவிருந்து எடுக்க போற, எடுக்காத நீ. ஹலோ, நீ அப்பத்தை எடுத்து 2 தண்டனை சேர்த்து வாங்கிக்காத. நீ அப்பம் எடுக்காம இருந்தீங்கன்னா கூட அந்த திருவிருந்து உட்கார்லையும் கூட மன்னிச்சிருவாரு. அந்த துணிகர இருக்கு பத்தியா? துணிச்சல், வேஷம், பரிசேயனுடைய வேஷம். நீ பைபிளை தூக்கி சொல்றது என்ன? நான் வேலைக்கு போனேன், எனக்கு வேலையில ஆசீர்வாதமே இல்லைன்னு. திருடா நீ, கள்ள. களியாட்டு பண்றதை விட்டுட்டு விடாம ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற. ஆண்டவனுக்கு இப்படி அற்புதம் செய்யாம விட்டாரு, நானும் ஜெபிச்சேன், இப்படி ஆச்சு, அப்படி சொல்லாத. நான் செய்ததுனால எனக்கு இப்படி வந்ததுன்னு சொல்ல. என் பொண்டாட்டி போன காரணம் நான் தான் சொல்ல. என் புருஷனுக்கு கீழ்ப்படியாத காரணம் நான் தான் சொல்ல மாட்டியே. என் புருஷன் கிட்ட சண்டைக்கு வரான்னு சொல்றேன், நிறுத்து. இந்த பைபிளை தூக்குற நீ பரிசுத்தமா வாழு. சொல்லுவாயா திறந்து. தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கிற, போகும்போது படிக்கட்டு இறங்க முடியாது. நீ இறங்கும் போது நியாய தீர்ப்பும் வீட்டுக்கு வரும். தைரியமா இருக்கிறியா? சொல்லு, ஒப்பு கொடுத்துரு, மன்னிப்பு கொடுத்துருவாரு.
கையை தூக்கி ஆண்டவர்ட்ட காட்டு. உங்க நாமத்தை திரும்பி திரும்பி தூஷிக்கிற ஆண்டவரே, செஞ்சதே பாவம். என் புருஷன் சண்டைக்கு வரான், என் மனைவி சண்டைக்கு வரான், வருவா. கிளப்புறதே ஆண்டவர் தானே, குடுக்கிறதே ஆண்டவர் தானே. திருந்து சந்தோஷமா இருக்கணும்னா நீ இங்க கரெக்டா இருக்கணும். கண்ணு தெரிய மாட்டேது, நேரா பாரு என்ன. நீ இங்க கரெக்டாட்டீங்கன்னா உன் வீடு கட்டப்படும். இங்க கரெக்ட் இல்லாம இத தூக்கி ஏன் தான் தெரியல, நானும் ஜாமண்ண, நானும் ஆலயத்துக்கு வந்தேன். நிறுத்து. நீ ஆலயத்துக்கு வரது மேட்டரே கிடையாது. உன் வீடு ஆலயமா மாறட்டும், உன் வீடு ஆலயமா மாறட்டும், சபை ஆலயமாய் மாறட்டும், உன் வாழ்க்கை ஆலயமாய் மாறட்டும். 24 மணி நேரம் எஃப்எம் கேட்கிற வரும் பொண்ணு உனக்கு. குழந்தை கிடைக்கும் உனக்கு நல்லா. என்னைக்கு குழந்தைய போல தேவ சமூகத்தை அழுகிறியோ, அப்பா அப்பா சொல்ல, அப்பா நான் உங்களை எல்லாத்துக்கும் முன்னாடி கேவலப்படுத்த, நான் தான் திருடன். பண்ணனதெல்லாம் திருட்டுத்தனம். பூனை பால் குடிச்சிருச்சு, வாயில ஒட்டி இருக்குது, நான் குடிக்கவே இல்லை. இங்க பூனை அழு. பொண்டாட்டி ஓடி போயிட்டான், புருஷன் சண்டைக்கு வரான்னு சொல்லாத. என் பொண்டாட்டி ஓட காரணம் நான் தான் சொல்ல. இன்னைக்கு கோர்ட்டு உன பக்கம் நியாயம் தீர்க்கும், ஆனா கர்த்தர் தீர்ப்பு நீ வாழவே முடியாது. தைரியம் இருந்தா நீ பண்ணு. இன்னைக்கு ஒப்புக்கொடு. உண்மை அல்லாம நான் தேவன் அல்லாதபடி நான் போய் நமஸ்கரிச்சது என் பாவம். என் வீடு பூங்காமன மாட்டு இருந்து நான் செஞ்ச பாவம். என் பிள்ளை இன்னொருத்தன் கூட ஓடி போறான், அதனுடைய என்ன பாவம். என் பிள்ளை என் திருத்த முடியல, அதுக்கு காரணம் என் பாவம். சொல்ல படி யார் மேல தெரியுமா? என் பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டான். நீ எப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்பியோ அப்போ பையன் சொல் பேச்சு கேட்பான். என் புருஷனை கண்ட்ரோல் பண்றான். நீ எப்ப அவர் கண்ட்ரோல் போறிய அப்போ புருஷன் உனக்கு கண்ட்ரோல் வந்து நிப்பான். சொல்லாமே தைரியம். அப்பத்த வாங்க வந்திருக்கேன். இப்படி யாரும் சபையில பேச மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லு, அப்பா எத்தனை வந்த ஒரே நைட்ல அவனை இஸ்ரவேல மாத்திட்டீங்க. அடிக்கடி வருகிற வியாதி, கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, நடுவலி, தலைவலி, ஒவ்வொரு வலி எனக்கு கொடுக்கும் வருதுன்னா உங்க வலிய உணராம இருக்க ஆண்டவரே, உங்க வேதனைய புரிந்து கொள்ளாம இருக்கிறனே ஆண்டவரே. உடஞ்சு கொள்ளு சொல்ல நீ கொள்ளாத ஆண்டவரே. ஆண்டோடைய நாமத்தை நீ பண்ணது தப்பு. சொல்லு நாமத்தை, ஆண்டோடைய நாமத்தை. என் ஆண்டோடைய நாமத்தினால் நான் வேலை செய்த இடத்துல ஆண்டவரே, இன்னைக்கு சபை விசுவாசி என்ன நினைப்பாங்கன்னா, நீ பெரிய புண்ணியவாதி மாதிரி பைபிளை தூக்கி சொல்லுவேன். கர்த்தருடைய கிருபையால நான் ஒரு வாரமா உபவாசம் பண்ணேன், எனக்கு நடக்கல. குழந்தைக்கா காத்திருந்தேன், எனக்கு வேலைக்கா நிறுத்து. குழந்தைக்கு வேலைக்கு வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன இடத்துல விழுந்தேன் பப்ளிக்கா சொல்ல தைரியம் இருந்தா. என் அப்பாவுடைய பேரை மட்டும் நீ சொல்ற இல்ல, உன் பேரை சொல்ல. நான் யாக்கோபுன்னு சொல்ல. நான் உங்களை போக விட மாட்டேன். என்ன சபிச்சிடாதீங்க, நீ ஆசீர்வாதம் தாருங்க ஆண்டவரே. காலையில் எழும்பும் போது அவன் இஸ்ரவேலாய் மாற முடியும்னா, இன்னைக்கு தூங்கும் போது யாக்கோபு, எழும்பும் போது அவன் ஆசீர்வாதமாய் ஆமென் எத்தனை இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற முடியும்னா, இன்னைக்கு சொல்லு. வந்தவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபையே சபையே நீ வா, நீ வா, என் பக்கம் வா, நான் உன்னை நேசிக்கிறேன், வா. ஹalleluya, சத்தம் ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா? ஹalleluya. மூச்சு முட்டுதா? மூச்சு அடைக்குதா? நெஞ்சு அடைக்குது இல்ல? இத்தனை நாள் நீ வேற மாதிரி பேசிட்டு இருந்த. என் பையன் நல்லா இல்ல, என் பிள்ளை நல்லா இல்ல. ஆண்டவர் சொன்ன நீ நல்லா இல்ல, நீயே நல்லா இல்ல. மத்தவனை சொல்லாத. இன்னைக்கு நான் யாக்கோபா நிக்க, என் பேரை மாத்து. என்னை எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, நீ மாறாதனால தப்பா பேசுறாங்க. என் மேல அபாண்டமா பழி சாட்டுறாங்க, நான் மாறல, அதனால என் மேல பழி வருது. தேங்க்யூ சொல்லு. இதெல்லாம் வந்தது நன்றி. அந்த முள்ளு என்னை குத்துது ஆண்டவரே, அந்த முள்ளு என்னை குத்துது.
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் பணம் என்னை உயர்த்திடக்கூடாது, என் புத்தி என்னை உயர்த்திடக்கூடாது, என் அறிவு என்னை உயர்த்தி கூடாது. ஹலோ, என் அறிவு என்னை உயர்த்திடக்கூடாது, ஞானம் உயர்த்திடக்கூடாது. கிருபை, உங்க கிருபை ஆண்டவரே, அப்பா உங்க கிருபை ஆண்டவரே. சொல்லுவியா? களியாட்டு ரோமர் 13:13. அடுத்து என்னதுப்பா? வெறி. ஹலோ, அடுத்தது என்னையா? கவனிக்கிறியா? நாய்க்கு தான் வெறி பிடிக்குமா? மச நாய். அது வெறி பிடிச்சதுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? வெறி பிடிச்ச நாய்க்கு வெறி பிடிச்ச என்னப்பா பண்ண? இப்படி உட்கார்ந்துருக்கேன் வெறி பிடிச்ச மாதிரி. ஆயத்தன் தான் சொல்ல, வெறி பிடிச்ச என்னப்பா? நீ கடிக்கிறியா? பொண்டாட்டி கடிக்கிறியா? பொய் சொல்லாத. அம்மா என்ன பாரு, புருஷனை கடிக்கிறியா? அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு சொல்லு, வாயை திறந்து. இச்சைங்கிற வெறி, கொலை வெறி, கோபம், மூர்க்கங்கிற வெறி. அந்த நாய் மதம், யானைக்கு மதம், நல்லா இருக்கிற யானை அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும். யானைக்கு மட்டும் மதம் பிடிச்சதுன்னா இருக்கிற மதத்தை எல்லாம் கலக்கி விட்டுரும், பாகானைய தூக்கி போட்டுரும், சாப்பாடு கொடுத்தவனே தூக்கி வீசிடும். நாய்க்கு மட்டும் மச பிடிச்சிருச்சுன்னா அதை கொன்றுவாங்க. இல்லைன்னா சோறு போட்டா நாய் நன்றி உள்ளதுன்னு வாய்க்குள்ள கை விட்டினா கை இருக்காது. நன்றி உள்ள நாய் தான். மச பிடிச்சது, வெறி பிடிச்சிருச்சுன்னா முதலாளி யாரும் தெரியாது. இன்னைக்கு உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. குடி வெறி, சினிமா வெறி, இச்ச வெறி, காம வெறி, புகையில வெறி, கைனி வெறி, ஹான்ஸ் வெறி, சினிமா வெறி, சீரியல் வெறி. பேச மாட்டேங்கிற பத்தியா உட்காந்து இன்னைக்கு திருமணம் எத்தனை பேர் எடுக்கிறீங்க பாப்போம். பயம் இல்ல ஆண்டவர் மேல. வராதவங்களை குறிச்சு எனக்கு கவலை இல்ல, போயிட்டு போறாங்க தெய்வ சமூகத்தில். நீங்க ஆவியானவனோடு பேசுறாரு. அடிக்ஷன், அடிமைப்படுத்துற ஆவி. என்னால வெறிய அடக்க முடியல ஆண்டவரே, எனக்கு அவனை திட்டாம எனக்கு தூக்கம் வராது. இது ஒரு வெறி. சண்டை போடாம வராது தூக்கம், வெறி. எதிரையோ நீ மாட்டிட்டு இருக்கிற தம்பி, ஒப்புக்கொடு. திரும்பி பார்க்காதப்ப, உன்னதான் சொல்லிட்டு இருக்கிற. நீ திரும்பி பார்க்கிற, நீ அதில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தவனை நீ திரும்பவே பார்க்காத. உன்னை பார்த்து ஆவியான பேசுறாரா? ஆமாண்டவரே, என் பொண்டாட்டி கண்ணை மறைக்கலாம். இரவு போகுது, பகல் வருது. ஆண்டவரே, இரவின் பிள்ளையா நான் இருக்கக்கூடாது, இரவின் பிள்ளையா இருக்கக்கூடாது. இனி கை வலி, கால் வலி, இந்த வலி எல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை வலிக்க கூடியவனா நான் மாற்றிட்டேனே, உங்களை வேதனை உண்டாக்குறவனா மாத்திட்டேனே, அந்த முள்ளில் குத்துகிறவனா மாத்திட்டேனே. அதனாலதான் எனக்கு முள்ளு வருது. இன்னைக்கு சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள்ளு என்னை குத்துச்சுன்னா, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணும். என் அறிவுல, என் ஞானத்துல, என் கிருபையில நீ நிக்கணும்னா ஆண்டவரே நீங்க என் கூடவே பலனாய், பலனாய், பலவீனத்தில் பலனாய், பலனாய் சொல்லுவாயா? தாய் சொன்னதை பாத்தியா? நான் சின்ன பிள்ளை மாதிரி, நான் சின்ன குழந்தையில சொன்ன மாதிரி நான் வசனத்தை ஒவ்வொரு வாரம் சொல்ல போறேன். என் குழந்தை என்ன பார்த்து கேட்டுச்சு, வசனம் சொல்ல சொல்லுது. நான் வசனத்தை எழுமி நின்று சொல்லுவேன். இன்னைக்கு வசனம் சொல்றதுக்கு மீச வந்த ஆம்பளை இல்ல. உனக்கு எத்தனை வசனம் முதல் தெரியும்? மீச வந்ததில்ல, அப்படி இருக்கட்டும். மீச அது வந்துடும். உனக்கு வசனம் தெரியுமா முதல்ல? சொல்ல. ஏசு ஜீவிக்கிறாரும்ப, ஏசு கண்ணீர் விட்டாரும்ப, கர்த்தர் மெய்ப்பெரும்ப, அதெல்லாம் விடு. உனக்கு எத்தனை வசனம் தெரியும்? திருடன் நீ, ஆண்டவர் ஏமாத்திட்டு இருக்கிற. பைபிள் சொல்லுது, வெளிச்சம் வரணும், வெளிச்சம் வரணும். உன் தீபம் அணையக்கூடாது. சொல்லு, உன் தீபம் அணையக்கூடாது, உன் தீபம் அணையக்கூடாது. வாயை தந்து ஸ்தோத்திரம் பண்ணினா தப்பிக்கலாம். இல்லைன்னு தம் அடிப்ப, போயிட்டு தம்ம விட முடியாது, உன்னால தண்ணிய விட முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் போனா சாராயம் குடிப்பேன், வெத்தலை போடுவேன், பான்றாக்கு திம்பேன், குட்கா திம்பேன், சினிமா பாப்பேன், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாப்பேன். ஒரு பஸ்ல போனா சினிமா, வேன்ல போனா சினிமா, கார்ல போனா சினிமா. டைம் பாஸ். உன் லைஃபே ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. டைம் பாஸ். பி கேர்ஃபுல். வெறி, வெறி. நாய்க்கு வெறி பிடிச்சுன்னா என்ன ஆகும்?
அத்தனை பேர் கடிக்குது, அதே மாதிரி தான் நீ கடிக்கிற. உன் மனைவி கிட்ட நான் சந்தோஷமா இல்ல, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இல்ல, உன் பிள்ளை கிட்ட சந்தோஷமா இல்ல, எரிஞ்செறிஞ்சு விழுகிற. வேலைக்கு போனவன்ட்ட எரிஞ்சு விழுகிற, முதலாளி கிட்ட எரிஞ்சு விழுகிற, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுகிற. முந்தி இப்படி இல்லைம்பாங்க, இப்ப வெறி அதிகமாயிடுச்சு. மதியான உச்சி வெயில் வந்துச்சுன்னா அந்த மசனாய் எப்படி அதிகமா கத்த ஆரம்பிக்க, அதே மாதிரி கத்துற நீ. இன்னைக்கு சொல்லு, வெறி. இன்னைக்கு வெறி வருது, அடக்க முடியலையா? சொல்லு, அப்பா எனக்கு ஆயுதம் வேணும், எனக்கு அந்த வெப்பன் வேணும், இந்த வசனம் எனக்கு வேணும். தூக்கம், வெறி. சோத்த திங்கிற பத்தி, அது வெறி பிடிச்சு திங்கிறது. கறி மாம்ச தீனிக்காரன், பெரும் தீனிக்காரன். கத்தி எடுத்து கழுத்துக்கு வச்சுக்க நீ கையில். 1 கிலோ பத்தாது, கறிக்காக சண்டை போடுறது, மீனுக்காக சண்டை போடுறது, முட்டைக்காக சண்டை போடுறது, கத்தி எடுத்து கழுத்துக்கு. பைபிள் சொல்லு, தொண்டையில கத்தி வைன்னு சொல்லு. எப்பவுமே சோறு உண்ணும் போது, கறி திங்கும் போது கையில கத்தி வச்சு பாக்குறேன். எதுக்குள்ள கத்தியோட உட்காந்துருக்கேன்? ஏய், பைபிள் சொல்லுது, இதுக்கு மேல அந்த கறி நல்லா இல்ல, மீன் நல்லா இல்ல, முட்டை நல்லா இல்ல, வச்சுக்க கழுத்துக்கு. பைபிள் அப்படிதான் சொல்லு. தொண்டையில கத்தி வைங்குது, அடக்க முடியல அவன் கறி திங்கிறதுக்கு. வெறி, மாம்ச இச்சையின் வெறி, மாம்சத்தின் மேல வெறி. யார கண்டாலும் விட மாட்டேங்குது. வயசான கிழவியா இருக்கட்டும், வயசான குமரியா இருக்கட்டும், வெறி. உன் கண்ணு தேடுது, உன் வாய் பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது, வெறி. கோபம் வந்தவனால மசனாய் மாதிரி ஆயிரு, வெறி. நீ ஆவியானவனை மாத்தற பாக்குற. நீ இனி பைபிளை தூக்கி சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை என்னதான் தெரியல, ஏன் தான் அப்படிதான் இருக்கும். கிளப்புறாருல, புயல் உள்ள வருதுல, சிரிக்க மாட்டேங்கிறியே, வராது சிரிப்பு, அழு. தேவ சமூகத்தை சொல்லு, ஆமா ஆண்டவரே, புயலை கிளப்பி விடுறீங்க, என் தீபம் அணைஞ்சிடக்கூடாது. சாத்தான் புயல் அனுப்புவான், ஆண்டவரும் புயலை கிளப்புவாரு. அப்பதானே சர்ச்சுக்கு வருவேன், அப்பதானே ஜெபம் பண்ணுவேன். பைபிள் சொல்லுகிறது, என் கையில விழுவது பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய கையில விழுவது பயங்கரமா இருக்கும். எனக்கு அதேதான், உனக்கு அதேதான். மறைஞ்சிருக்காத, ஒளிஞ்சிருக்காத. அடுத்தது என்னதுப்பா? 13. வேசித்தனம், காம விகாரம். காம அப்படின்னு என்ன அர்த்தம்? காம விகாரம்னா ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவிதான். அடுத்தவளை நீ பாக்குறியா, அதுக்கு பேர் தான் விகாரம். உன் கணவனை விட்டு அடுத்தவனை நீ பாக்குறியா, அதுக்கு பேர் தான் விகாரம். வேசித்தனம் இந்த உலகத்தில் உண்டாகாது இருப்பதற்கு தான் புருஷ மனைவி ஆண்டு தந்தார். ஹலோ, என்னங்க நோண்டிட்டு இருக்கிற? விகாரம். நீ அழு. எனக்குள்ள எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் வாய்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, என் சிந்தனை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை அடக்க முடியல ஆண்டவரே, அழு. விகாரம். விகாரம்னு என்னது? கீழே இருக்கிற அந்த எப்படி என்னதுங்க, எரிமலை வெடிச்சுன்னு எப்படிங்க அது கொப்பளிச்சுட்டு வருமா? பைப் எங்கேயாவது கீழே போற பைப்பு, ஹலோ, பைப்பு உடஞ்சிருச்சுன்னா வெளி கீழே இருந்து தண்ணி கொப்பளிச்சு வரும். அதே மாதிரிதான் லைஃப் உடஞ்சிருச்சுன்னா, இச்சையில நீ விழுந்துட்டீங்கன்னா அது அப்படி கொப்பளிச்சு வெளியே வரும். யாரை பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்ப. விகாரம். உன்னை அடக்க முடியாது, உன் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னால நிறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பைபிளை தூக்கி சாட்சி சொல்ற வேலையில வேண்டாம். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, இது இப்படி ஒரு விகாரம் எனக்குள்ள ஒதுங்கி இருக்கு, நான் அடக்க பார்க்கிறேன். பலூன் காத்துல அடிச்ச பந்த தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் அழுத்தினாலும் அது என்ன பண்ணும்? திரும்பி மேல வர்ற மாதிரி. நான் அடக்க பார்க்கிறேன், முடியல. இப்ப சொல்லு, ஒளியின் ஆயுதம் வேணும், ஒளியின் ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் வேணும்னா நேரமே சர்ச்சுக்கு வா. கேள, என்னதுங்க? வாக்குவாதம், ஆர்குமெண்ட், வாய்க்கு வாய் அடிக்கிறது, தர்க்கம் பண்றது. வீட்டுக்குள்ள ஒரு பேச்சுக்கு கீழ்ப்படிறது இல்ல, பட்டா 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 பட்டா, ஒன்னு சொன்ன 4 சொல்லு. இந்த வாக்குவாதம், ஆர்குமெண்ட்ஸ், இது ஒளியின் ஆயுதம் இருந்து அந்த வாக்கை நிறுத்திடுவார். ஏன்னா வாக்கு வல்லவர். இந்த ஏன்னா வார்த்தை ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். வாக்குவாதம், மனைவியோட வாக்குவாதம் பண்றது, நான் சொல்றதுதான் சரி. கணவன் மனைவியோட தர்க்கம் பண்றது, நான் பேசுறதுதான் சரி. இந்த வாக்குவாதம். அடுத்தது என்னது? பொறாமை,
உள்ளவர்களாய் நடவாமல், சத்தமா வாசிங்க, பகலிலே நடக்கிறவர்கள் போல எப்படி நடக்கணுமா? சீராய் நடக்க கடவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகல்ல நடக்கிறவன் எப்படி நடப்பான்? முன்னாடி பார்த்து தெளிவா நடப்பேன். இருட்டுல திடீர்னு லைட் போயிடுச்சுன்னா நீங்க எப்படி நடப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஹலோ, கரண்ட் இருக்கு, திடீர்னு போயிடுச்சுன்னா செவுத்த பிடிச்சி குருட நாட்டு நடப்பீங்க பாத்தீங்களா? இப்படி இப்படி கைய வச்சு, அப்படி காலை வச்சு, அப்படி கண்ண மூடி நடக்கிற மாதிரி நடக்க பார்க்கலாம். அத பகலிலே சீராய் நடக்கிறவளை போல ஒளியின் ஆயுதத்தை தரிச்சோம்னா தெளிவா நடப்போம். நம்ம நடக்க தடுமாறு, விழுகிறோம் எந்திரிக்கிறோம், விழுகிறோம் எந்திரிக்கிறோம். அதனுடைய காரணம் என்னன்னா, இந்த மேல உள்ள காரியம் எல்லாம் சரியில்லாதனால. ஹலோ, தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சீங்க? தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு என்ன செஞ்சுக்கணுமா? தரித்துக் கொள்ளணுமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரை தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அணிந்து கொள்ளணும். இயேசுங்கிற பேரை வாயில சொல்லணும். சொன்னேன்னா லவ்ல ஃபெயிலியர் ஆக மாட்டேன். லவ்ல எப்பவுமே ஃபெயிலியர் இல்ல, சக்சஸ் தான். நீ பொண்ணுகிட்ட லவ் பண்ணினா ஃபெயிலியர், பையன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணினா ஃபெயிலியர், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷனோட நீ லவ் பண்ணினா சத்தமா காதலங்கூட பண்ணாதேன்னு சொல்லி அடைக்கலாம். இந்த கள்ளக்காதல் இருக்கு பாத்தீங்களா? விளங்கலையோ? காதலங்கூட கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற காதல் பூமியில தானே போயிருக்கும். அதுக்கு பேர் என்னது? கள்ளக்காதல். சொல்லு, கள்ளக்காதல். புருஷனுக்கு தெரியாம பேசுறது, புருஷனுக்கு தெரியாம பைசா கொடுக்கிறது, புருஷனுக்கு தெரியாம ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் காதல், கல்யாணத்துக்கு பின்னாடி வர காதல் கள்ளக்காதல். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதலை நீ கண்ட்ரோல் பண்ணோம்னா உன் சரீரத்தை தூர் இச்சைக்கு என்ன பண்றீங்க? தூர் இச்சைகளுக்கு இடமாக உடலை. அப்படின்னா இந்த உடலை என்ன பண்ணிடாத, ஃபிங்கர் கட்டு, நெயில் கட்டு, நெயில் பாலிஷ், மூக்கு பாலிஷ், வயிறு பாலிஷ், உதடு பாலிஷ் பண்ணி இதை பேணாமல் இந்த உடல் எப்படி வச்சுக்கணுமா? குதிரவால் கட்டிங். எப்படி ஒவ்வொரு கட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா? என்னென்னலாம் கட்டிங் இருக்குது. ஹலோ, ஐயோ, என்னெல்லாம் கட்டிங். பியூட்டி பார்லருக்கு வாங்குற சம்பளம் 2000, ஆனா பியூட்டி பார்லருக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். குடும்ப டைவர்ஸே ஆயிடுச்சு. என்னால சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியலையான்னு. உடலை பேணக்கூடாதான். கவனிக்கிறியா? நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். உடலை எப்படிங்க? என்னதான் ஃபவுண்டேஷன் போட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது? ஒரிஜினல் வந்துடுது. போட்டு தானே வந்த ஃபவுண்டேஷன் வேர்த்திருச்சு. இவ்வளவுதான். அதான் பைபிள் சொல்லுது. இந்த உடலை அதுக்கு ஏற்றவாறு பேணாமல் இருந்து, பைபிள் சொல்லுது என்ன செய்யுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்ப நல்லா கவனிங்க, இயேசுனாவே ஆதி அன்பு. எனக்கு ஏதேன்ல கிடைச்ச அன்பை கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் தருகிறார். பாதியில வந்த அன்பு, ஹலோ, பாதியில வந்த அன்பு வேண்டாம். எப்படி? ஆதியில ஏதேன்ல ஆண்டவர் காண்பித்த அன்பு எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த காதல், கள்ளக்காதல் இச்சைக்கு இந்த சரீரத்தை பேணாமல் என் சரீரம் பரிசுத்தமா வச்சுக்கணும், வாய் பரிசுத்தமா வச்சுக்கணும், என் கண்ணை பரிசுத்தமா வச்சுக்கணும், என் காதை பரிசுத்தமா வச்சுக்கணும், என் சிந்தையை பரிசுத்தமா வச்சுக்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, இந்த செய்தி தொடரும். செய்தி 9 பேருடைய கேரக்டர் எடுத்துட்டு வந்தேன். டைம் பாருங்க, இந்த செய்தி ஆரம்பிக்கவே இல்லை. 9 பேருடைய கேரக்டர் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அந்த செய்தியை
அடுத்த வாரத்துக்கு நான் தொடர்ந்து விடுகிறேன். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ இன்ன இடத்தில் விழுந்தாய் என்பதை தேவனிடத்திலே சொல், அறிக்கை பண்ணு. யாக்கோபு தன்னை தேவனிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டு அவன் எத்தனாய் இருந்தவனை ஆண்டவர் கேட்டார், உன் பேரு என்ன? உன் பேரு, உங்க பேரு, என் பேரு என்னையா? கிறிஸ்தவன். என் பேர் என்னதுங்க? பாண்ட சொல்லாரு, என் பேரை வச்சுட்டு அப்போ நீ செய்யறதெல்லாம் யார் தான் செய்யறா? யார் செஞ்சிட்டு இருக்கிறா? கோயிலுக்குள்ள போன யார் போறா? கிறிஸ்தவன் போறான். கறி திங்கிறது, கடாய் வெட்டிட்டாங்க சொல்லி தின்னா யாரு போறா? சினிமா தியேட்டருக்குள்ள போய் சினிமா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹார்ட் பிளவுஸ்ல போட்டு போனேன்னு யாரு போறா? இதுல சொல்லு, யாரு போறா? இவெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை பேசுன இவ யார் பேசுறா? யார் பேசுறாத சொல்ல. ஐயோ, எப்ப அன்னிவாசியில் தான் இருப்பியோ? யார் பேசுற கெட்ட வார்த்தை? அப்ப கிறிஸ்து கெட்ட வார்த்தை பேசுறான்ட்டு இங்க வந்து என்னன்னே தெரியல, வயிற்றால போகுது, என் வயிறு வீங்கிருது, என் தலை வலிக்குதுன்னா நீ பண்றதெல்லாம் பண்ணி போட்டு யாருடைய பேரை சொல்லிட்டு இருக்கிற? இன்னைக்கு மாத்து. என் பேர் ஆண்டவரே, இனி கிறிஸ்தவன்ற பேரை இன்னைக்கு உம்முடைய பிள்ளை பரிசுத்தமா வாழணும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு. கர்த்தரிடத்துல எத்தனை பேர் சொல்றீங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பு. இன்னைக்கு இந்த தலைப்பை, இன்னைக்கு உள்ள டைட்டில் இப்படி வச்சுக்கலாம், கர்த்தரிடத்துல திரும்பு. எப்படிங்க? கர்த்தரிடத்துல திரும்பு. உன் அக்கிரமத்தில் நீ உன் அக்கிரமத்தில விழுந்தாய். அப்ப இந்த அக்கிரமத்தில் எங்க விழுந்த? ஆதி அன்பை விட்டாய். செய்தி அடுத்த வாரம் தொடரும். ஜெபத்தோடு வாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஒளியின் ஆயுதத்தை நான் தரித்து கொள்ள இன்னைக்கு களியாட்டு வேண்டாம், வெறி வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இந்த 1 2 3 4 5 6 இந்த துரிச்சை வேண்டாம். எத்தனை ஆச்சு இப்போ? 7 பாவத்துல ஒரு பாவத்துல நான் லாக் ஆயிருக்கேனா? நான் நல்லா அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்றியா? இன்னைக்கு சொல்லுங்க, எனக்குள்ள வெறி, எனக்குள்ள இச்சை, எனக்குள்ள காம விகாரம், எனக்குள்ள சிந்தனைக்குள்ள போட்டனை அழுத்துது. இந்த பாவ பழக்கத்தை, இந்த விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. உலகம் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சினிமா அப்படிதான் எடுக்கிறான், சீரியல் அப்படிதான் எடுக்கிறான், மனிதர்களும் அப்படிதான் நடக்கிறாங்க. முந்தியாவது ஒரு உடலை பேணுவதை போல வஸ்திரம் இருந்தது. இன்னைக்கு திரும்பி பார்த்து சீன் சொல்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாங்க. உண்மையா? சர்ச்சுக்குள்ளே அப்படித்தான் இருக்கிறான். முக்காடும் கூட போட மாட்டேங்கிறான். சர்ச்சுக்குள்ள ஏறி வரும்போதே புடவை அப்படி சுத்திக்கணும். சர்ச்சுக்குள்ள ஏறி வரும்போது என்ன செய்யணும்? சுடிதார் போட்டீங்கன்னா சுடிதார் ஷால் எடுத்து அப்படி சுத்திக்கணும், உன்னை மறைத்துக் கொள்ளணும், உடலை மறைச்சுதான் உள்ளே வரணும். இவன் சர்ச்சுக்குள்ளேயே எல்லாம் ஷால் எடுத்துட்டு இப்படி ஆட ஆரம்பிச்சிட்டான். உடலை பேணுகிற இடத்துல உடலை காண்பிக்க வேண்டிய காண்பிக்கக்கூடிய பிசாசு ஏவாளை வஸ்திரத்தை உரிந்ததை போல, அவனை நிர்வாணமாக்கிறதை போல, பிரதர், உன்னை நிர்வாணப்படுத்தி இருக்கிற பிசாசு இன்னைக்கு சொல்லு, மகிமை என்னை விட்டு போயிடக்கூடாது. ஒளியின் ஆயுதத்தை தரிக்கணும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அப்படின்னா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள என்ன செய்யணும்? எனக்குள் கிறிஸ்து, வெளியே கிறிஸ்து, என் பேச்சில கிறிஸ்து, நடக்கல கிறிஸ்து, வீட்டுல கிறிஸ்து, வெளியே கிறிஸ்து, எங்க போனாலும் அப்படி நாமத்தை சொல்லிட்டாரு. அவர் நாமம் பரிசுத்தப்படும். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய சித்தம் நிறைவேறுவதாக, பரமண்டலங்களில் செய்யப்படுவதில் பூமியில. ரெடியா இருக்கீங்களா? இயேசு வரும்போது எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இஸ்ரவேலே, நீ மனம் திரும்பு. நீ திரும்பினா உன்னை என்ன செய்வேன்? மீண்டும் நானு உனக்கு விளக்கு தண்டையை நான் எடுக்க மாட்டேன். விளக்கு தண்டை நான் அணையாமல் நீங்க நீ பாதுகாத்துட்டீங்கன்னா
உன்னை மீண்டும் எரிய வைப்பேன். அப்படி எழுமி நிற்போமா? கண்களை அடைத்துக் கொள்வோம். கண்களை அடைத்துக் கொள்வோம். தேவ சமூகத்துக்கு நேராய் நம்மை நாம் ஒப்புக் கொள்வோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு ஒரு சகாயம் உண்டு. ஒரு சகாயம் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். பிரதர், கண்ணை தருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அந்த சகாயம் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி காட்டுங்க. நல்ல வலது கரத்தை கை கருத்துக்கு நேரா தூக்குங்க. எனக்கு சகாயம் வேணும். தம்பி, உனக்கு சகாயம் வேணுமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பியா? கண்ணை முடிக்க. இப்ப நீ ஜெபி. நல்ல கையை தூக்கி கண்ணை முடிக்க. இந்த சகாயம் எனக்கு வேணும். ஜெபிக்க மாட்டியா? கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிற நீ ஜெபி. எதுல நீ விழுந்த என்பது உனக்கு தெரியும். மனுஷன்கிட்ட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு ஆண்டோட சொல்லு, ஆண்டா இன்னைக்கு கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கேன், நான் எழுந்து நிற்கணும், நான் எழுந்து நிற்கணும். சொல்லு, என்னை எழ விடாதபடிக்கு என்னை விழ வைக்கிற ஆவியை இன்னைக்கு ஆண்டவரே துரத்தக்கூடிய சகாயம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த சகாயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. என்னிடத்தில் சகாயம் உண்டுன்னு சொன்னீங்க. எனக்கு சகாயம் வேண்டும், வேண்டும். இயேசுப்பா, உம்முடைய சகாயம் எனக்கு வேண்டும். கண்களை அடைத்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மதிய நேரத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆலையில் இந்த நாளிலும் கர்த்தாவே, பாடல் ஆராதனை கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன். தேவ வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலே, நீர் மீண்டும் திரும்பு என்று கர்த்தாவே ஆலையில் நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. யாக்கோபினிடத்தில் ஆலையிலேப்பா நீர் வந்து நீர் உன் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது யாக்கோப் தன்னை கர்த்தாவே யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டது போல ஆலையிலேப்பா தேவ சமூகத்தில் ஆலையில இரவு ஃபுல்ல கர்த்தாவே யாக்கோபு தேவதூதனோடு கர்த்தாவே ஆலையிலேயே போராடினது போல ஆலையில தேவ சமூகத்தில் நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆலையில இரவு நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஆலையிலே இரவு முழுவதும் காத்திருக்கத்தக்கதான ஹிருதயத்தை கர்த்தரங்களுக்கு தாங்கப்பா. ஆலையிலே எங்கள் குணங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஆலையிலே கிறிஸ்துவை பிரதிபலிப்பிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் முள்ளில் உதைக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஆலையிலே எங்களுக்கு கர்த்தாவே பிசாசானவன் முல்லை கொண்டு வரும் பொழுது ஆலையிலே கர்த்தாவே பெருமை எங்களுக்கு வரக்கூடாது. ஆலையிலே தேவநாமத்தில் கர்த்தாவே தேவன் எங்களை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்குள் கர்த்தாவே உண்மை மேன்மை பாராட்டாதபடி ஆலையிலேப்பா முள்ளு எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஏசப்பா உம்முடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேப்பா. ஆலையிலேப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரவு கர்த்தாவே கடந்து போயிற்று, பகல் சமீபமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே ஆலையிலே பகலின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலையிலே இருளின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழக்கூடாது. எங்களுக்குள்ள இருளின் குணங்கள் இருக்கக்கூடாது. ஆலையிலேப்பா ஸ்தோத்திரம் களியாட்டங்களுக்குள் இருக்கக்கூடாது. வேறு எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆலையிலே சித்தனம் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. காம விகாரம் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆலையிலே விசாரம் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. வாக்குவாதம் எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பொறாமை எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. துர்ச்சிந்தை எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசப்பா ஹல்லேலூயா. பகலிலே நடந்து கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல இயேசப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்கள் கர்த்தாவே உடலை பேணாதபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளத்தக்கதாக ஹல்லேலூயா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறது போல கிறிஸ்துவை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா மட்டும் கர்த்தர் நடத்தின தேவன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்தும். உம்முடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.